குருவை சரணம். வணக்கம் ஐனமசி. ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த காணொளி ரொம்ப முக்கியமானது. ஒரே நாள்ல மந்திர சித்தி, அடுத்த நாளை காரிய சித்தி பிரயோகம், இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. செப்டம்பர் 7ஆம் தேதி முழு சந்திர கிரகணம் இந்தியாவுல. இது உங்களுக்கு தெரியும். சந்திர கிரகணத்தை பத்தி பல நல்ல நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரகணம் அப்படிங்கிறதே இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில அதீத ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான். அதீத ஆற்றல்கள் வெளிப்படக்கூடிய அந்த தருணத்துல சில விஷயங்களை கடைபிடிக்கணும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க சரியா கடைபிடிச்சிருங்க. இது முதல் முக்கியமான மெசேஜ். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்திர கிரகணமோ அல்லது சூரிய கிரகணமோ யார் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமா வழிபாடு பண்றவங்க அல்ல. அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், கோயில் நடைய சாத்திடுவோம், வீட்டுல மஞ்சள் துணியை வைத்து சாமி படங்கள்ல மூடி வச்சிருவோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு ஐதீகம் இல்லையா? சோ நீரை கூட மூடி வைப்போம் இல்லையா? கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக கூடாது இல்லையா? ஆனா யார் இதை பயன்படுத்திக்குவாங்க? தாந்திரிக யோகிகள் இதை பயன்படுத்துவாங்க. தாந்திரிக யோகினா யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர், திருலிங்க பாபா, ஓகர், கரூரா போன்ற மகா சித்தர்கள். இவங்கெல்லாம் தாந்திரிக வழிமுறை மூலமாக சித்த பெருமக்களாக மாறியவர். இங்க தவதாந்திரிக யோகி பிரஜாபதி ரிஷ்யோகி அவர்களால் ஒரே நாள்ல, இதுக்கு முன்பு இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் கிடைத்ததில்லை. எங்களுடைய யோக பாதையில எங்களுக்குமே இப்படி ஒரு வரதான மாதிரியான வாய்ப்பு கிடைக்கல. அதனாலதான் இதை காணொலி மூலமா வெளிப்படையா நாங்க இதை இந்த காணொலியில அறிவிக்கிறோம். இதை பயன்படுத்திங்க. தாந்திரிகத்துல சக்தி வாய்ந்த ஒரு மந்திர உபதேசம் வழங்கப்பட இருக்கிறது. அந்த பீஜ மந்திரத்தை நீங்க சந்திர கிரகண சமயத்துல, அதாவது செப்டம்பர் 7 9:57 தொடங்கி 12 மணி 22 வரைக்கும் இருக்கு இல்லையா? கொஞ்சம் இடத்தை பொறுத்து கொஞ்சம் 1 நிமிடம் 2 நிமிடம் வித்தியாசம் இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. குறிப்பா இந்த உச்சகட்ட நேரம் சொல்றது என்னன்னா 11 மணிக்கு ஆரம்பிக்குது. அதுலயும் உச்சகட்ட நேரம் 11:41. ஆக இந்த 9:58 ஆரம்பிச்சு 12 மணி 22 வரைக்கும் உங்களால ஒரு மந்திரத்தை உட்கார்ந்து வைராக்கியத்தோடு ஜபிக்க முடியும் என்று சொன்னால், நீங்க ஒரே நாள்ல சக்தி வாய்ந்தவரை மாற போறீங்க. ஒரு உபாசனை எடுக்கிறீங்க, ஒரு உபதேசம் எடுக்கிறீங்கன்னா 48 நாள் கட்டுப்பாடுன்னு இருக்குங்க. அந்த 48 நாள் நீங்க கடைபிடிக்கணும். 48 நாளுக்கு அப்புறம் தான் அந்த மந்திரத்தை உங்க வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பிரயோக முறைகள் கற்றுத்தரப்படும். ஆனா செப்டம்பர் 7 என்ன சிறப்பு தெரியுங்களா? ஒரே ஒரு நாள் தான். இந்த ஒரே நாள்ல ஒரு சில மணி நேரம் அத வைராக்கியத்தோட நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திர சித்தி ஒரே நாளில் கிடைக்கிறது. அடுத்த நாளே நீங்க பிரயோகம் கத்துக்கலாம். நீங்க நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய வகையில அந்த சக்தியை பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். வசீகரமும் ஆகர்ஷணமும் உருவாகும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இதற்கு முன்பு வந்ததே கிடையாது. சொல்லுவோம், சித்த பெருமக்கள் கொடுத்திருக்கலாம் தன்னுடைய சீடர்களுக்கு. ஆனா இந்த தருணத்துல நம்முடைய சிவன் ராஜ்யோக பாதையில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரதான வாய்ப்பு இது. இந்த சிவன் ராஜயோகத்துல தெய்வீகத்தோடு பேசக்கூடியவங்க இருக்காங்க, தெய்வீக தொடர்பு கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதீத ஆற்றல் பெற்றவங்க இருக்கிறாங்க. அப்படி பெற்ற ஆற்றல் வாய்ந்தவர்கள்ல நீங்களும் ஒருத்தராக ஒரே நாள்ல மாற நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மந்திர உபதேசத்தோட சித்தியை கொண்டு நீங்க அதை எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும். ஒரே நாள்ல ஒரு தாந்திரிக யோகியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. எவ்வளவு கிரகணங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்படி ஒரு உத்தரவு எங்களுக்கு வந்ததில்லை. பகவான் குரு ஓம்காரநாதர், அதாவது சதாசிவனிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவு இது. சொல்லப்போனா ரத்த நிலம்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 7 வரக்கூடியது ரொம்ப ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. அந்த ஆற்றலை நாம் சுவீகரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதராக மாறுவதற்கான சந்தர்ப்பம். இதுக்கு தட்சணை இருக்குங்க. தட்சணை இல்லாமல் இல்லை, இதுக்கு தட்சணை இருக்கிறது. இதுக்கான குரு தட்சணை, அதாவது நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்க பேரு ராசி நட்சத்திரம் வாங்கி அதுக்கான சில யாக பூஜைகள் பண்ற மாதிரி இருக்கும். அது எங்களோட பார்ட். நீங்க அதை கட்டணம்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தட்சணைன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. குரு தட்சணை 6900 ரூபாய். ஏன்னா நம்ம நிறைய விளக்கம் கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை. செப்டம்பர் 7 நெருங்கிருச்சு இல்லையா? நேரம் இல்லை. அதனால பொதுவாக அறிவிச்சிருக்கோம். மக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு வேல்யூ ஆனது அப்படின்னு மக்களுக்கு தெரியும். தெரிந்த மக்கள் எங்களை தொடர்பு கொண்டால் போதுமானது. இது லைஃப் லாங் ஜர்னி. இது ஒரு மாந்திரிக பாதையெல்லாம் இல்லை. இந்த பாதைக்குள்ள ஒரு முறை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வழிகாட்டுதல் கொடுப்போம். வாழ்நாள் முழுக்க வழிகாட்டுதல் கொடுக்கிறோம். ஆக இந்த ஒரு வாய்ப்புக்கு நீங்க தரக்கூடிய தட்சணை இதுதான். சரிங்களா? ஆக இதை புரிந்து கொள்ளுங்கள்.
புரிதல் உள்ளவர்கள் எங்களை தாராளமா அழைக்கலாம். டிஸ்பிளேல எங்களுடைய நம்பர்ஸ் வரும், அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க.